வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நமது முருக கடவுளின் திருக்கோயிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கொடைக்கானல் இந்த மலைத்தொடர் மக்கள் வெயிலுக்காக குளிர் வேண்டி பயணம் செய்யக்கூடிய ஒரு இடம். தென் மாவட்ட மக்கள் அடிக்கடி தங்களுடைய கோடை காலங்களில் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். 1821 லெப்டினன்ட் பீசா வார்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த பகுதியை நில ஆய்வு செஞ்சார். இந்தியாவில் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்கிறதுக்காக இங்கே நிறைய வில்லாஸ் கட்டினாங்க. 1845 1914 முழுமையான சாலை வசதிகள் போட்டாங்க. நல்லா இருக்குல்ல? ஆமாம், இதெல்லாம் விக்கிபீடியாவில் படித்ததை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும்தாங்க இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஆதி தமிழர்கள் வாழ்ந்த இடம். குறிஞ்சி திணை, நமது தமிழ் மரபில் ஐவகை திணை சொல்லுவாங்க. அதில் குறிஞ்சி திணை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணைக்குரியது. குறிஞ்சி நிலக்கடவுள் யாரு? சேயோன் முருகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட முருகரின் தனித்துவமான திருக்கோயில்கள் நிரம்பிய இடம் எதுனா இந்த இடம்தான். அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்த விநாயகரை வணங்கிட்டு தான் நாங்கள் போனோம். அதனால தான் நிறைய வழிகாட்டுதலோட பிறர் காணாத திருக்கோயிலையும் நாங்கள் கண்டு தரிசித்தோம். அதைத்தான் இந்த காணொளி தொடரில் முழுமையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது நம்மள பெரும்பகுதியினர் கொடைக்கானலில் வெள்ளைக்காரன் தான் ரெடி பண்ணான்னு சொல்லுவோம். சாலை வசதி தாங்க அவங்க போட்டாங்க, அது கூட நம்ம ஆளுகளை வச்சு. சரிங்களா? எதையும் அவங்க நாட்டிலேருந்து எடுத்துடல, எல்லாமே நம்மது தான். சரி, அதை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம இப்போ ஆன்மீகத்துக்கு வரலாம். இந்த நிலப்பரப்பில் தான் போகர் தம்முடைய கற்ற கலையை வைத்து மக்கள் பயனுறும் வகையில் நவபாஷண தசபாசன சுவாமிகளை செய்த ஒரு இடம் இது. அவர் நிறையா சிலாரூபங்கள் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆதாரபூர்வமாக நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறது, ஃபஸ்ட் அவர் செஞ்சது பைரவர், அடுத்து நவபாஷணம், அதுக்கப்புறம் தசபாசனம். பைரவருடைய சிலாரூபம் எங்கே இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நவபாஷணம் பழனியில் இருக்கு. தசபாசனம் இந்த கொடைக்கானல் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய பூம்பாறைங்கிற திருக்கோயிலில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட பூம்பாறை திருத்தலத்தை கேள்விப்பட்டு நாங்கள் அங்கு செல்ல தான் பயணம் செய்தோம். ஆனால் இறைவனின் திருவருளால் அங்கு அவர் வந்த இடம், அவருடைய கால் பதித்த இடம், நான் சொல்கிறது எல்லாமே சண்முகரை. சில பேர் முருகன் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவருக்கு நிறைய எண்ணற்ற நாமங்கள் இருக்கும். ஆனால் எப்பயுமே நான் சண்முகர்னே சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு அவரோட அருகாமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? ஹீரோ சார் முத வந்த இடம், அவருடைய கால் பதித்த இடங்களை பார்க்கும் பொழுது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னன்னு சொல்கிறது. இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலை, பழனி மலைத்தொடர். ஆதி பழனி எதுனா இது தாங்க. அவர் வந்து கோவிச்சிட்டு இங்கே தான் வந்திருப்பார். அதற்குண்டான திருத்தலம் இன்றளவும் இருக்குது. இதுக்கு வந்ததுக்கப்புறம் அகத்தியருடைய ஆலோசனையின் பேரில் இடும்பன் தவம் பண்ணி அவர் கைலாயத்திலிருந்து 2 மலை எடுத்துகிட்டு வருவார். அதுக்கு வரணும்னு சொல்லி அவர் வேண்டி அப்புறம் அவர் அங்கே போனது தான் திருவாவினன்குடி. சரிங்களா? அது இல்லாமல் நம்மளது போகரையா அங்கே சுவாமியை ஸ்தாபனம் பண்ணிட்டு இங்கேயும் ஸ்தாபனம் பண்ணதும் அதோடைய நோக்கமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பழமையான ஊருங்க இந்த ஊர். இந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? இங்கே தலைமுறை தாண்டி வாழக்கூடிய மக்களை பார்த்தேன். அடக்கமாக, அமைதியாக, அன்பை பொழிகின்ற மக்களை இங்கே நான் கண்டேன். எங்களுக்கு நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைம், ரூமே கிடைக்கல. ஆனால் கூட எங்களுக்கு ரூம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட்டாங்க. கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பக்தி நெறி மிக்க மக்களை இங்கு தரிசித்தோம். இந்த மலைப்பகுதியில்
இந்த மண்ணில் விளையக்கூடிய பொருள் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு நிறைய மருத்துவ ஆற்றல் உள்ளது, மலை வாழைப்பழம் மருத்துவ ஆற்றல் உள்ளதுன்னு எண்ணற்ற தகுதிகள் இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்கள் மிக தனித்துவமானவர்கள், இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. என்னதான் ஐரோப்பிய கலாச்சாரத்தில் வேற்று மக்கள் வந்து மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து வேறு பாதைக்கு அழைத்து செல்ல முற்பட்டாலும் ஆதியில் உணர்ந்து அப்படியே குறிஞ்சி திணை மக்களாக இருக்கிறவங்களும் சரி, முல்லை நில மக்களும் சரி, அப்படி இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க பாருங்க, அது தனி அலாதிதான். அப்படிப்பட்ட இந்த இடத்துல நம்ம போய் பார்க்கக்கூடிய கோயில் பண்ணைக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றின முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கண்டினியூவாக போட்டால் வீடியோ லென்த் ஆயிடுது. ஸோ நம்ம அப்படி பிரித்து வைத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொடைக்கானல் மலைத்தொடரில் நம்ம நீங்கள் ஏறி வரும்பொழுதே கீழே மஞ்சளாறு டேமுடைய எழில் தெரியும். இங்கே வந்து சில்வர் ஃபால்ஸ் இருக்குது, இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க கொடைக்கானல் மட்டும் இல்லைங்க, வருங்காலங்களில் எல்லாரும் சுற்றுலாத்தலமாக பார்க்குற இடத்துல கூட நம்ம சாமியை தேடி பார்க்க போகிறோம். இங்கே எல்லாம் ஆன்மீக பூமி. நீங்கள் எதை தோண்டுங்க, இங்கே நம்ம சாமி தாங்க வரும். அதனால் நம்ம அதைத்தான் தேட போகிறோம், அதோட வரலாறை தான் பார்க்க போகிறோம். என்ன அங்கே இருக்கக்கூடிய செவி வழி கதைகள் வேறையாக இருக்கலாம், நான் என்ன உணர்ந்தேனோ அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.